ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை இந்த செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 10 அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். வேதம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறது. அவர் சமூகத்தில் மகிழ்ச்சி, அவரிடத்தில் கலிகூறுதல். எப்படி ஒரு மணவாளன் தங்க ஆபரணத்தினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல, தங்க ஆபரணங்களை தான் அணிந்து கொள்வது போலவும், மணவாட்டி ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதைப் போலவும் வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கு ரட்சிப்பை தந்து அவர் தம்முடைய சால்வையை எனக்கு உடுத்து வைக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு தேவை. அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையை, ஒரு மகிமையான நம்பிக்கையை நமக்கு உண்டாகும். ஒரு காரியத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, ஒரு காரியத்திலிருந்து நமக்கு ஒரு வெற்றி, ஒரு காரியத்திலிருந்து நமக்கு ஒரு ஜெயம். அந்த ஜெயத்தை யார் கொடுப்பது என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர்தான். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கையை தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்முடைய சோர்வுகளை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியினால் நிரப்புகிறது நம்முடைய தேவன். நெருக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறவர். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்குள்ளே இறங்கி வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த தடைகளும் நம்மை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. எந்த வார்த்தைகளும் நம்மை தேவனை விட்டு மனமடிவாக்கிவிட முடியாது. சோர்வு வரும், பலவீனங்கள் வரும், நம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும். ஆனால் அந்த ரட்சிப்பு கர்த்தருக்குள் நம்மை நிலைநிறுத்துவதற்கு உதவி செய்யும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மை காத்துக்கொள்ளும். தீமை நின்று, பொல்லாப்பில் என்று தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை, நமக்கு ஒரு பிணைப்பை, ஒரு அன்பை ஏற்படுத்திவிடும். நான் நேற்றைய தினத்துல பிரசங்கித்தது போல இந்த காலை வேளையிலையும் இந்த பவுலும் சீலாவும் 2 நபர்களும் ஊழியத்திற்கு போகிறார்கள். இந்த ஊழியத்துக்கு போகிற இந்த தேவனுடைய மனிதர்கள் அடிப்படுகிறார்கள், காயப்படுகிறார்கள், இரத்தம் வடிகிறது, தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறார்கள், தலைகீழ தொங்க வைத்திருக்கிறார்கள். ஆனா இந்த 2 பேரும் அந்த தலைகீழ தொங்கி வேதனை, துன்பம், வசை சொற்கள், அடி, வாரினால் அடித்திருக்கிறார்கள், காயங்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் அந்த வசனங்களை கவனமாய் கவனித்தால், பவுலும் சீலாவும் அந்த ராத்திரியிலேயே கர்த்தரை பாடி துதித்தார்கள். They gave praise unto the Lord. They sing and praise the Lord in that difficult situation. ஒரு இக்கட்டான நேரத்தில் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்படி பாடும் பொழுது இந்த பாடுவதற்கான நம்பிக்கை, பலன் எப்படி வந்தது? அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த பாடுவதற்கான நம்பிக்கை எப்படி வந்தது? அவர் கொடுத்த ரட்சிப்பு, அந்த அனுபவம். அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில அந்த ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிற தேவன் இதிலையும் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவார் என்று அவர்கள் விசுவாசித்து கர்த்தரை துதித்தார்கள். When you read that passage carefully, you will find the grace of the Lord, the anointing of the Lord that gave unto his people. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அபிஷேகம் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்தவைகளை
இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அவர்கள் காத்திருந்தார்கள். அதனால தேவன் இவர்கள் பாடும் பொழுது அந்த இடம் தேவ பிரசன்னத்தினால் அசைந்தது. When God shook that place, immediately, all the chains and the bondages cut, removed from their bodies. They become set free. இதான் ரட்சிப்பு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வெளியே சொல்லுகிறோம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வெளியே நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை காண்பிக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு நமக்கு தெரியவில்லை. ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் தேவனை துதித்து பழங்குங்கள். உங்களுக்கு நெருக்கடியான நேரமா, நல்ல கர்த்தரை துதிங்க. வழி இல்லையா, பிரச்சனையா, உங்க நெருக்கடி, நான் என்ன செய்வதுன்னு தெரியலன்னு குழப்பம் அடைந்து இருக்கிறீர்களா? Let you praise the Lord and exalt his name. அவன் நாமத்தை மாத்திரம் உயர்த்தி பிடியுங்கள். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அவர் அதிசயங்களை நடப்பிக்கிற கர்த்தர். சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போகும் பொழுது சாத்தான் சந்தோஷமாயிருவான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்படி ஒரு மணவாளனுக்கு தங்க ஆபரணங்களை அணிவிக்கிறது போல, ஒரு மணவாட்டிக்கு ஆபரணங்களினால் அலங்கரிப்பது போல, எப்படி பார்த்தீங்களா ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்கள்? வஸ்திரத்தை மட்டும் இல்ல, சால்வையும் போட்டு நம்மை காத்து கொள்ளுகிற ஆண்டவர். ரட்சிப்பின் வஸ்திரம் நம்முடைய ரட்சிப்பை குறிக்கும். சால்வை நம்மேல ஆண்டவர் வைக்கிற அபிஷேகத்தை குறிக்கும். எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் வந்த பொழுது வரங்களும் வல்லமையும் அவனுக்குள் இரட்டிப்பாக வெளிப்பட்டது. கர்த்தருடைய அபிஷேகம் எப்படி அந்த எலியாவின் மேல் இருந்ததோ, அதை எலிசாவுக்கு இரட்டிப்பாக அந்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்பட்டது. சாமுவேலுடைய சால்வையில் ஒரு அபிஷேகம், தீர்க்க தரிசனம் என்கிற அபிஷேகம். இந்த சால்வையை, சாமுவேலுடைய சால்வையை சவுல் பிடித்து கிழித்து விட்டான். அவன் கிழித்த பொழுது சவுலை பார்த்து சாமுவேல் சொன்ன ஒரு காரியம், உன் ராஜ்யத்தையும் கர்த்தர் கிழித்து போட்டார். தேவனுடைய அபிஷேகம் வரங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள், தேவனுடைய அபிஷேகத்தை கனவீனப்படுத்துகிற ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை நிந்திக்கிற ஜனங்கள், தேவ பிள்ளைகளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை நிந்திக்கிற ஜனங்கள், அவர்கள் தங்களுக்கு இருக்கிற கிருபையை இழந்து விடுவார்கள். நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே நான் உமக்காக உண்மையாயிருக்கிறேனே. உண்மைதான், உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட அம்புகள் உண்மைதான். ஆனால் அவைகள் உன்னை சேதப்படுத்த நான் விடமாட்டேன். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற பெரிய பாக்கியம். அதான் மகிழ்ச்சி. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகள் விலகும். பவுலும் சீலாவும் விடுவிக்கப்பட்டார்கள். அந்த மனிதன் ஓடி வருகிறான், சிறைச்சாலை தலைவன் ஓடி வருகிறான். ஏனால் அப்பொழுதுதான், சில நாட்களுக்கு முன்புதான் பேதுருவை அடைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து பேதுரு மீட்டெடுக்கப்பட்டு வந்துவிட்டான். அதனாலே அங்கிருந்த அத்தனை காவலாளர்களையும் அத்தனை சிறைச்சாலை தலைவர்களையும் கொன்று குவித்தார்கள். இந்த பயம் அவனுக்கு இருந்தது. அவன் தன்னை மாய்த்து கொள்ள போனான். பவுலும் சீலாவும் கத்தினார்கள், உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதே, என்னோட விளக்கெல்லாம் அணைக்கப்பட்டிருக்கிறது. ஓடி வந்து பந்தத்தை எடுத்துக்கொண்டு விளக்கை ஏற்றிக்கொண்டு ஓடி வந்து இவர்களை பார்க்கிறான். இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர் மேல் இருந்த சங்கிலிகள் இல்லை, தொடுமரத்தில் தொங்கவில்லை. இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்கள் யார் என்று பயந்து கொண்டே நடுங்கிக் கொண்டே அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, ஐயா நீங்க யாரப்பா, யாருன்னு சொல்லுங்க. உடனே பவுலும் சீலாவும் 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி
இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே திருஷ்டாந்தப்படுத்தி அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் ஞானசான நைட்டே கொடுத்து முடிச்சுட்டு காலில் உட்காந்துருக்காங்க. ரோம அதிகாரிகள் வராங்க. நீங்க போலாம்பா, உங்க மேல ஒரு குற்றம் இல்லப்பா, போங்கப்பா. பவுலுக்கு ஒரு கெத்து, நான் ரோம, நீ இப்படி பண்றியப்பா அப்படின்னு தலைவனே வந்து அந்த அதிபதியே வந்து அவங்கள வெளியே கொண்டு போய் பத்திரப்பாய் விட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் விடுதலை செய்கிற ஆண்டவர், விடுதலை தருகிறவர். உங்க மேல் இருக்கிற அபிஷேகம், உங்க ரட்சிப்பை உங்க அபிஷேகத்தினால் மூடி காத்து கொள்ள முடியும். அதை இழந்து போகவும் முடியும். கர்த்தர் இந்த கால வேளையில உங்க மேல ஒரு அபிஷேகத்தை, ரட்சிப்பை தந்திருக்கிறார். அதற்கு மேல் ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். சோர்ந்து போகாதீங்க. ஏதோ ஒரு காரணத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை, மகிழ்ச்சியா இருங்க. மறுபடியும் சொல்றேன், ஏசாயா 61:10 மறுபடியும் வாசி கர்த்தரை துதியுங்க, கரங்களை உயர்த்தி. அவர் உங்கள் நடுவில் பலத்த கிரிகளை செய்கிறதை இன்று காண்பீர்கள். அந்த இரட்சிப்பின் வஸ்திரமும் சால்வையும் உங்கள் மேல் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆமென், ஆமென்.